அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் மஃபூலுடைய வகைகளை நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மஃபூலில் பல வகை இருக்குது, 5 வகை இருக்குது. 5 வகையில் நம்ம 4 பார்த்துட்டோம். மஃபூல் பிஹின்னு ஒன்று பார்த்தோம், மஃபூல் ஃபீஹின்னு ஒன்று பார்த்தோம், மஃபூல் லஹூன்னு ஒன்று பார்த்தோம், மஃபூல் முத்லக் என்று ஒன்று பார்த்தோம். 4 பார்த்துட்டோம். இன்னொரு மஃபூல் ஒன்று இருக்கிறது, அல் மஃபூல் மஅஹூன்னு சொல்லுவாங்க. மீம் ஐன் ஹே மஅஹூ, மஃபூல் மஅஹூன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு காரியத்தை செய்கிறோம், நான் மட்டுமே அந்த காரியத்தை செய்யலாம். ஒரு ஆளை துணைக்கி வச்சுக்கிட்டு அந்த காரியத்தை செய்யலாம். ஒரு மரத்தை வெட்டுறோம், நானே வெட்டினா நான் வெட்டினேன்னு சொல்லிடுவேன். இவனோட சேர்ந்து வெட்டினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வெட்டினவன் ஆயிடுறான்ல, அவன் வெட்டினவன் ஆயிடுறான். அதை சொல்லுவதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு வாவு ஃபத்தஹு வச்ச வாவு இருக்குல்ல, அந்த வாவை என்ன செய்வாங்கன்னு கேட்டு, வாவு பல அர்த்தத்துக்கு வரும், அத்துஃபுக்கு வரும், பல அர்த்தத்துக்கு வரும்னு வைங்களேன். இது ஒரு வாவு, ருப்பவுடைய வாவு இருக்குது, கசமுடைய வாவு இருக்குது. ஏற்கனவே படிச்சிட்டோம்ல, ஒல்லாஹி அல்லா மேலே சத்தியமாக அப்படி வந்தால் அந்த வாவுக்கு அர்த்தம் வேறு. அப்போ பல்தத்தின் எத்தனையோ ஊர்கள், ருப்பங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய வாவு, அதை பார்த்தோம். அவனும் இவனும் அதுவும் இதுவும் உம்முண்டு வருதுல, அந்த வாவு பார்த்தோம். இப்போ வேறு 4வது வேறு ஒரு வாவு. இது 3 வகையான வாவு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறது. 4வது வாவு என்னன்னு கேட்டால், வங்கிற அந்த சொல்லை ஒரு பேரில் இஸ்மில் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால், அவனுடன் உடன் அர்த்தம். ம என்றால் உடன் அர்த்தம். அந்த உடன்கிற அர்த்தம் அந்த வாவுக்கு இருக்கிறது. இந்த உடன்கிற அர்த்தம் என்ன செய்கிறது? இதை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ பாருங்களேன், ஜித்து நான் வந்தேன், ஜித்து நான் வந்தேன். நான் மட்டும் வந்தால் அதோட நிப்பாட்டிக்கிறேன். நான் வரும்போது ஜெயிது என்பவனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு பெரிய ஜெயிது என்பவனையும் அழைத்து கொண்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லாமல், அதை சிம்பிளாக என்ன செய்யலாம்னு கேட்டால், ஜித்து வ ஜெய்தன், ஜெய்துடன். இந்த வாவுக்கு என்ன அர்த்தம்? ம என்கிற அர்த்தம். ஜெய்து நான் வந்தேன், ப ஜெய்தன் ஜெய்துடன், ம ஜெய்தின், வ ஜெய்தன் அர்த்தம் ம ஜெய்தின், ஜெய்துடன் நான் வந்தேன். இந்த வாவு போட்டு வரக்கூடியது மஃபூல் மாவுண்டா கண்டிப்பாக வாவு இருக்கும். அந்த வாவுக்கு ம என்கிற அர்த்தம் இருக்கும். அப்படி வந்துச்சு, இது அத்துப்புன்னு சொல்ல முடியாது, இல்லை அத்து வைக்க முடியாத. இந்த வ ஜெய்துங்கிறத வாவை கொண்டை ஜித்துலையை வைக்க முடியும். ஜித்துங்கிறது ஃபேலு, அப்போ ஜெய்து இஸ்மு. இது நமக்கு தெரியும், இது அந்த அர்த்தத்தில் இல்லை. அவனும் இவனுங்கிற அர்த்தத்துக்கு இந்த வாவு வரல, நல்லா தெரிகிறது. அப்போ நசப்பு செய்கிறத வச்சு என்ன விளங்கிக்கிற வேண்டியது? இந்த இடத்துல ம என்கிற அர்த்தம் தான் நம்ம என்ன செய்யணும். இந்த உதாரணத்தை பாருங்கள், ஜா அல் பர்து. பர்துன்னா குளிர், கூதல்ங்கிற குளிர் அடிக்குது. அப்போ ஜா அல் பர்து, குளிர் வந்தது. குளிர் வந்ததுன்றால் நம்ம தமிழில் குளிர் அடிக்குதுமோ விளங்குதா? குளிர் வந்துச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அரபிக்காரன் என்ன செய்வான்னு கேட்டால், குளிர் அடிக்குன்னு சொல்ல மாட்டான், குளிர் வந்துச்சுமா. ஒவ்வொரு பாஷையில் அது பயன்படுத்துகிற விதம். அப்போ குளிர் வந்ததுன்னு போய் மொழிபெயர்ப்பு எழுதிடக்கூடாது. நாங்கள் கரெக்டாக அர்த்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, குளிர் வந்ததுன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. குளிருக்கு உள்ள வார்த்தை எது? நமக்கு அடிக்கிறது தான். அவனுக்கு என்ன செய்கிறது? வர்றது. குளிர் வந்துச்சு, குளிர் வந்துச்சின்னு சொல்லி நேரடி அர்த்தம் இருந்தாலும், குளிருக்கு ஏற்ற சொல் அடிக்கிறது தானே. வணங்குதா? இப்போ நமாஸு படிக்கிறது மாங்களே, உருதுக்காரங்க நமாஸ் போய் படிக்க செய்கிறான். தொழுவுறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க? நமாஸ் படிங்க. அப்போ நமாஸ் படுனாங்கிறான், நமாஸ் போய் படிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு பாஷையில் ஒரு அந்த துணை சொல்லு விதமாக பயன்படுத்துவாங்க. அப்போ குளிருக்கு உள்ள குளிர்னால் நமக்கு பாதிப்பு வந்துச்சின்னு சொன்னால், குளிர் நம்மளை அடித்து போட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். அவன் அடிக்குதுன்னு சொல்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? எங்கேயோ இருந்த குளிர் வந்துருச்சு வந்துட்டேன்னு சொல்கிறான். அப்போ ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். சரி, ஜா அண்டா வந்தது, ஜா அல் பர்துன்னா குளிர் வந்தது. அது நேரடி அர்த்தம். நம்ம மொழிபெயர்க்குமே அப்படி சொல்லக்கூடாது, குளிர் அடித்தது. நம்ம பாஷைக்கு தகுந்தவாறு செய்யணும். ஜா அல் பர்து குளிர் அடித்தது. ஒல் மேத்தஃப, மேத்தஃப்னு சொன்னால் நல்லா இந்த காஷ்மீர் போர்வை இருக்கல, கனமான போர்வை, குளிருக்கு போத்திக்கிறோம்ல, குளிருக்கு போத்திக்கிற ஒரு போர்வைக்கு தான் மேத்தஃப்னு சொல்லுவாங்க. மேத்தஃப்னா மெல்லிசான துணி இல்லாமல்
இல்லை கம்பளியில் செஞ்ச ஒரு முரட்டுத்தனமான போர்வை இருக்கும்ல, அந்த மாதிரி போர்வைக்கு பேர் என்னது? மேத்தஃப்னு சொல்லுவாங்க. அப்போ ஒல் மேத்தஃப்னா மேத்தஃபுடன் குளிர் அடிக்குது. அந்த குளிர் ஆடையை நம்ம சுற்றிக்கிட்டோம்னு சொன்னால் குளிர் அடிக்கக்கூடாது. அதை போத்திக்கிட்டு இருக்கும்போதே குளிர் அடிக்குது. அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கான் குளிர். ஜால் பர்து குளிர் அடிக்கிறது. ஒல் மேத்தஃப மேத்தஃப் கம்பளியுடன் வச்சுக்கிறீங்களேன், கம்பளியுடன் குளிர் அடிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? கம்பளியோடு நான் இருக்கும்போதே குளிர் அடிக்கிறது. இந்த வாவுக்கு என்ன அர்த்தம்னா மங்கிற அர்த்தம். மஅல் மேத்தஃபி. அது ஒல் மேத்தஃபின்னு என்ன அர்த்தம்? மஅல் மேத்தஃபின்ட்டு இந்த மங்கிற அர்த்தம் என்ன செய்யணும்? அதுக்கு வந்துடும். மஅல் மேத்தஃபி மேத்தஃபுடன் இருக்கும்போது குளிர் அடித்தது. அப்போ இந்த ஜாங்கிறது ஃபேலு பர்து ஃபாயிலு ஒல் மேத்தஃபேண்ட் ஏப்பா நசபு செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்டால் இது வந்து மஃபூல் மாஹு மங்கிற அர்த்தத்தில் வர்றதுனால நசபு செய்கிறோம். ஆனால் இது வந்து மஃபூலுடைய அந்தஸ்தில் வைக்க இயலாது. விளங்குதா? இது வந்து நம்ம ஜெயித்து நான் வந்தேன் ஜெயிதோடு வந்தேன்னா ஜெயிதும் வந்து தானே இருக்கிறான், அவனை ஃபாயில்னு தான் சொல்லணும். சிந்திச்சு பார்த்தோம்னா அப்படி தான் சொல்லணும். அவங்க மஃபூல்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஜெயித்து நான் வந்தேன், இப்போ ஜெயிதோடு வந்தேன்னா என்ன அர்த்தம்? ஜெயிது வந்தான்னு தானே அர்த்தம். ஜெயிதின் மீது வந்து இது நிகழலை, ஜெயிது தானே வந்திருக்கிறான், அப்போ அது ஃபாயில் தானே. ஆனால் அப்படி அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, இது மஃபூல் ஆக்குறாங்க. நம்மளும் மஃபூல் ஆக்கிற வேண்டியதான். சரியா? ஜீத்து நான் வந்தேன், வ ஜெய்தன் ஜெய்தோடு நான் வந்தேன். ஜெய்தோடு ஜெய்துடன், அந்த ஓடு உடன் இந்த அர்த்தத்துக்காக இந்த வாவு வரேன். அப்போ வாவில் இப்படி உம்புடு வாவு இருக்கான்லாம் குழம்ப தேவையில்லை, நமக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த இடத்துல இந்த அர்த்தம் தவிர வேறு அந்த இல்லை. இன்னும்ங்கிற அர்த்தம் கிடையாது. சத்தியஞ்சீரவாவாண்டா சத்தியஞ்சீரவாவு அல்லாங்கிற சொல்ல மட்டும்தான் வரும். வல்லாஹி வேறு எதுலேயும் வராது, அந்த வாவும் கிடையாது. ருப்போடைய வாவு வந்து என்ன செய்யும்? அது வந்து நக்கீராவில் தான் வரும். எதில் வராது? நக்கீரான்னா பொது பெயரில் தான் வரும், தனிப்பெயரில் வராது. அப்போ ஜெய்துங்கிறது தனிப்பெயர், ரஜுலுங்கிற மாதிரி ஒரு பொது பெயரில் தான் அந்த வாவு வரும். அதனால் இது அந்த வாவும் கிடையாது. அப்போ இது வந்து என்ன வாவு? இது மா உடைய வாவு. இந்த வாவு என்னது? மா என்கிற அர்த்தம் தரக்கூடிய வாவு. அப்போ இந்த வாவு வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் நசபு செய்யணும். இதில் மஃபூலுங்கிறதுக்கு ஒரு மீனிங்கே இல்லை. ஆனால் நசபு செய்கிறதுனா மஃபூல்னு சொல்கிறாங்க. இதில் மஃபூலை பாயில தான் இருக்கிறான் அவன். இருந்தாலும் என்ன செய்கிறாங்க? நசபு செஞ்சு சொல்கிறதுனால அது மஃபூல் மாவுக்குன்னு பேரை வச்சுவிட்டாங்க. பேருக்கு தான் இது மஃபூல். மற்றதாவது அது மஃபூலுங்கிற அர்த்தம் வருது அதில், மற்ற 4 மஃபூலில். இந்த மஃபூலுக்கு ஒரு அதனுடைய மீனிங்கே அதுக்கு பொருந்த மாட்டேங்குது. இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு செய்கிற ஏராபை வைத்து, நசபு எதுக்கு செய்வோம்? மஃபூலுக்கு தானே செய்வோம். ஏராபை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா ஜித்து வ ஜெய்தன். அப்போ என்ன செய்ய? ஜித்து நான் வந்தேன், வ ஜெய்தன் ஜெய்துடன், ஜெய்து நானும் சேர்ந்து வந்தோம் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீத்துங்கிறது இருக்குல்ல, ஜீத்துல என்ன இருக்குது? நான்கிறது உள்ளடங்கி இருக்குல்ல. வந்தேன்னு சொன்னால் உள்ள நான் இருக்குது, வந்தோம் என்று சொன்னால் உள்ள நாங்கள்னு இருக்குது. அதை வந்து என்ன செய்யணும்? வெளிப்படையாகவும் சொல்லலாம், 2 விதமாகவும் சொல்லலாம். உதாரணமாக நாங்கள் வந்தோம் அப்படின்றாலும் அந்த அர்த்தம் தான். வந்தோம்னு மட்டும் சொன்னால் அந்த அர்த்தம் தானே. வந்தோம்னு சொன்னாலும் நாங்கள் வந்தோம்னு அர்த்தம், நாங்கள் வந்தோம்னு சேர்த்து சொன்னாலும் அது அர்த்தம். அப்போ இந்த நாங்கள்ங்கிற இந்த லமீரை வந்து விரும்பினால் அதை வெளிப்படுத்தாமலும் விட்டுவிடலாம், விரும்பினால் வெளிப்படுத்தவும் செய்யலாம். இப்போ ஜித்து வ ஜெய்தன் அப்படின்னு சொல்லலாம். ஜித்து அன நான் வந்தேன், வ ஜெய்தன் ஜெய்தோடு வந்தேன் அப்படின்னு என்ன செய்யலாம்? சொல்லலாம். இந்த ஜித்துங்கிறதுல வந்து லமீர்களில் ஜித்து மட்டுமில்லை, முன்னிலையில் ஜித்துமா ஜித்தும்ல எல்லாத்துலேயுமே. அப்போ அதில் உள்ள லமீர்களை வந்து வெளிப்படையாகவும் சொல்லலாம், வெளிப்படை இல்லாமல் சொல்லலாம். அப்போ வெளிப்படையாக சொல்லாமல் விட்டோண்டு வைங்க. இப்படி இந்த வாசகம் மாதிரி ஜித்து வந்தேன், நான் வந்தேன் இல்லை வந்தேன், வசைதன் ஜெய்தோடு வந்தேன், இப்படி பேசினோம்னு சொன்னால் அதுக்கு நசபு தான் செய்யணும். இப்படி பேசணுன்னு வைங்க, ஜித்து அன சாயிதன்னு சொன்னோன்னு வைங்க. இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் இந்த சாயிதன் என்பதற்கு நீங்கள் நசபு செஞ்சியும் சொல்லலாம், நசபு செய்யாமல் ரஃபு செஞ்சியும் சொல்லலாம். எப்படி 2 விதமாக சொல்லலாம்னு கேட்டால், இப்போ ஜித்து அனன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஜித்து மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க,
இந்த அணை இல்லைன்னு வைங்க. இந்த அணை இல்லைன்னு சொன்னால் ஜித்து நான் வந்தேன் வசைதன், இந்த வாவு அத்துப்பு செய்கிற வாவுன்னு வருமா? இன்னும்னு சொல்கிறதா இருந்தால் இன்னொரு பேர் வரணும்ல. இப்படி இருந்துச்சுன்னு வைங்க, ஜித்து நான் வந்தேன் வசைதன், இதும்டா எங்கே கொண்டு அத்துப்பு செய்கிற? அத்துப்புக்கு ஒன்றுமே இல்லை. அதனால இது மாங்கிற அர்த்தம் தான் கொடுத்து ஆகணும். அப்போ ஜித்து வசைதன் நசப்பு தான் செஞ்சு ஆகணும். அதே நேரத்தில் இப்படி அணன்று ஒன்று இருக்குன்னு வைங்க, ஜித்து நான் வந்தேன், அணை நானும் வந்தேன், வசைதன், அப்போ வா வந்து அத்துப்பு செய்யலாம். இந்த வாவுக்கு இப்போ 2 அர்த்தம் கொடுக்கலாம். இந்த வாவு என்கிற அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னால் வசைதன் என்று சொல்லிடுவோம். இந்த வாவுக்கு இன்னும் அர்த்தம் நானும்னு வெளியே வந்துருச்சுல, நானும் வசைதன் சைதும் வந்தோம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இந்த இடத்துல ரஃபு செஞ்சிடலாம். இப்படி ஜித்துவான வசைதன் சொல்கிற மாதிரி சைதுன், ஜித்துவான ஜெய்துன் ஜெய்தன் 2 விதமாக சொல்லலாம். ஜித்துவான நான் வந்தேன், ஜெய்துன் ஜெய்தும் வந்தோம். இந்த ஜெய்துங்கிறதுக்கு ரஃபு செய்கிறோம். எதனால்? இந்த வாவை கொண்டு போய் அணங்கிறதுல அத்துவு செஞ்சிட்டோம். அணங்கிறதுல என்ன ஏராபு இருக்கிறது? லமீரா இருக்கனால ஏராபு தெரியாது. ஹுமா ஹும்னு சொல்கிறவன் அதில் என்ன ஏராபு இருக்குன்னு வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அது எந்த இடத்தில் வந்திருக்குது? நான் வந்தேன்னா ஃபாயில் தானே. நான்கிறது இப்போ வந்தது யாரை வந்தால் நான் தானே வந்திருக்கிறேன். ஃபாயிலுடைய ஏராபு என்ன? ரஃபு. இப்போ அணவுக்கு உள்ளே இருக்கிற ரஃப இருக்கிறது. இந்த அணை என்பதற்கு உள்ள என்ன ஏராபு இருக்கிறது? ரஃப இருக்கிறது. ஏன் ரஃப இருக்குங்கிறோம்? அது ஃபாயிலாக இருக்கிறது. வந்தது யார்? நான் தானே. இப்போ நான் தான் ஃபாயில். ஃபாயிலுக்கு என்ன ஏராபு செய்யணும்? ரஃபு செய்யணும். இதையும் செய்யலாம், லமீரில் செய்ய மாட்டோம். அப்போ அணை என்பதில் என்ன ஏராபு இருக்குது? ரஃப இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால ஜித்து அணை நானும் வந்தேன், ஜெய்தும் ஜெய்தும் வந்தோம். அப்போ ஜெய்தும்னா வாவுக்கு இந்த உம்முன்னு அர்த்தம். இவனும் அவனும் அந்த உண்மை பொருளாக வரும்ல, அந்த வாவா கொடுத்தீங்கன்னு சொன்னால் அணவுல உள்ள ஏராபை என்ன செய்யணும்? ஜெய்தும் கொடுத்துடணும். அணவுல என்ன ஏராபு இருக்கிறது? ரஃப இருக்கிறது. அப்போ ஜித்து அணை நானும் வந்தேன், ஜெய்துன் ஜெய்தும் வந்தான். 2 வாய்ப்பு இருக்கிறதுனால இதை அத்துப்பு செஞ்சு சொல்லலாம். அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டால் ஜெய்துனுக்கு பதிலாக ஜெய்தன்னு சொல்லலாம். இதை இப்போ தான் இது மஃபூல் ஆகும். இப்போ வந்து மஃபூல் ஆகாது. இப்படி சொன்னீங்கன்னா மஃபூல் ஆகாது. நானும் வந்தேன், ஜெய்து வந்தேன், அது ஒரு ஃபாயிலு, இது ஒரு 2வது ஃபாயிலு. நானும் வந்தோம், ஜெய்து வந்தோம் அத்துப்பு செய்கிறோம். இன்னும்ன்ற அர்த்தம் செஞ்சிட்டிங்கன்னா உம்முங்கிற அர்த்தம், இவனும் அவனும்னு அந்த உம்ங்கிற அர்த்தம் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் மாங்கிற அர்த்தம் வராது. இப்போ நானும் வந்தேன், ஜெய்தும் ஜெய்தும் வந்தோம். அப்போ இந்த வாவு வந்து அத்துப்படை வாவு. இந்த வாவு என்னது? அத்துப்படை வாவு. எப்போ அத்துப்படை வாவுன்னு சொல்லுவோம்? ஜெய்துன் என்று படித்தா. இந்த ஜெய்துன் என்று நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் அது அத்துப்பு செஞ்சுருக்குறோம். அத்துப்பு செஞ்சதுனால தான் அணவுல உள்ள வந்து ஏராபு ஜெய்துக்கு வந்துருச்சு. அணவுல என்ன ஏராபு இருக்கிறது? அணங்கிறது ஃபாயிலாக இருக்கிறதுனால உள்ள ரஃப இருக்கிறது. அந்த ரஃப வந்துருச்சுன்னு சொல்லுவோம். இதே வார்த்தையை இப்படி சொன்னீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி 2வது சொன்ன மாதிரி இப்படி சொன்னீங்கன்னு வைங்க, ஜித்து அணை நான் வந்தேன், ஜெய்தன். இது ஜெய்தன் எப்போ வந்துருச்சோ இது அத்துப்பு கிடையாது. வாவு வந்து நசப்பு செஞ்சுருக்கு. நசப்பு செஞ்சால் இது மாவுடைய வாவு. அப்போ ஜித்து அணை நான் வந்தேன், ஜெய்தன் ஜெய்தோடு வந்தேன். அப்போ நான் ஜெய்தோடு வந்தேன், நானும் ஜெய்தும் வந்தோம். நான் ஜெய்தோடு வந்தேன்னு சொன்னாலும் நானும் ஜெய்தேன் வந்தேன்னாலும் ஒரு அர்த்தம்தான். ஆனால் சொல்லு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் நான் ஜெய்தோடு வந்தேன்னு சொன்னீர்களே, ஆனால் அந்த ஜெய்துக்கு நசப்பு செஞ்சு கொடுங்க. நானும் ஜெய்தும் வந்தோன்னு சொல்லியிருப்பே, ஆனால் அந்த நானுக்கு என்ன ஏராபு இருக்கிறதோ இப்போ ரஃப இருக்குது, அந்த ரஃபை கொடுங்க அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இப்படி இருக்கணும் வைங்க, ஜித்துவ ஜெய்தான். இப்போ அணுங்கிறத வெளியே நம்ம கொண்டு வரல. ஜித்து வந்தேன் ஜெய்தன் இப்போ வந்து அத்துப்பு செய்ய முடியாது. இது இன்னும்ங்கிற அர்த்தத்துடைய வாவு கிடையாது. ஏன்? எதில் கொண்டு அத்துப்பு செய்கிறது? அத்துப்பு செய்கிறது இதே மாதிரி இஸ்மு வேணுமே. இந்த வாவை கொண்டு போய் அத்துப்பு செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு பெயர்ச்சொல் இருக்கணும். பெயர்ச்சொல் அணண்டு வந்தால் அது பெயர்ச்சொல் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அணவு இல்லை, ஃபேல் தான் இருக்கிறது, தூண்டு இருக்கிறது. ஃபேலில் கொண்டே இஸ்மு அத்துப்பு செய்ய முடியாது. அப்போ இன்னும்னு சொல்வதாக இருந்தால் இன்னொன்று இருக்கணும், இன்னொன்று அங்கே இல்லை. அதனால் இந்த மாதிரி சொல்லாக இருந்தால் கம்பல்சரியாக நசபு தான் செய்யணும். ஜெய்தன் ஜித்து ஜெய்துன்னு சொல்லவே கூடாது. ஜெய்துன்னு சொன்னீங்கன்னா எங்கே நீ அத்துப்பு செஞ்சேன்னு கேட்போம். அத்துப்பு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே வாய்ப்பு இருக்குது. இந்த வார்த்தையில் என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜெய்தன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அத்துப்பு செய்யாமல்
மஅங்கிற அர்த்தத்துக்கு சொன்னீங்க நசபு. நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த ஜெய்துங்கிறத கொண்டு போய் அணுங்கிறத அதுவு செய்யலாம். அதுவு செஞ்சிட்டிங்கன்னா அணுவில் உள்ள யாராபு ஜெய்துக்கு வந்துடும். அணுவில் உள்ள யாராபு என்ன? ரஃபு. லமீர் ஆகுனாலும் தெரியலை. அந்த ரஃபு நான் தானே வந்தேன், அது ரஃபு. அப்போ ஜித்து அண செய்யுது. அப்போ ஜித்து அணங்கிறத வெளிப்படையாக சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டால் நீங்கள் அத்துஃபும் செய்யலாம், மஃபூல் மாஹுவாவும் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இல்லைன்னு சொன்னால் கம்பல்சரியாக என்ன செய்யணும்? மஃபூல் மாஹுவா தான் வச்சுருக்கணும். இவ்வளோ தான் மஃபூலுடைய வகை. இது மஃபூலில் சேர்த்துருக்குறாங்க. இது மஃபூலுக்கு எந்த ஒரு மீனிங்கும் வரமாட்டேங்குது. ஆனால் மஃபூலில் சேர்த்துருக்குறாங்க. எதனாலன்னு கேட்டால் நசபு செய்கிறதுனால. சரியா? இது ஒரு விஷயம். அப்போ மஃபூல் 5 பாத்திரமா? மஃபூல் பிஹி, மஃபூல் ஃபீஹி, மஃபூல் லஹு, மஃபூல் முத்லக்கு, மஃபூல் மஅஹு. இதையும் பார்த்துட்டோம். அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம். செய்யும் பொழுது நம்ம ஒரு நிலையில் இருந்து கொண்டு செய்வோம். ஒருத்தனை அடிக்கிற நம்ம செயல். அது எப்படி நம்ம அடிக்கலாம்? உட்கார்ந்து கொண்டு அடிக்கலாம், நின்று கொண்டு அடிக்கலாம், படுத்துக்கிட்ட கூட ஒருத்தனை அடிக்கலாம். ஒரு செயலை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு நிலையில் நம்ம இருப்போம். எந்த நிலையாவது ஒரு நிலை இருக்கத்தானே செய்யும். அந்த நிலையை தேவைப்பட்டால் சொல்லுவோம், தேவைப்பட்டால் சொல்லாமல் விட்டுருவோம். அப்போ செய்த நான் நின்று கொண்டு அடித்தேன்னு சொல்கிறீங்க. சும்மா அடித்தேன்னு மட்டும் சொல்லலாம். சில நேரத்தில் படுத்துக்கிட்டே அவனை அடித்தேன், படுத்துக்கிட்டே சாப்பிட்டேன் இப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ படுத்தவனாக, நின்றவனாக, ஓடியவனாக, வாகனத்தில் ஏறியவனாக, நடந்தவனாக, பறந்தவனாக, இப்படி ஏதோ ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். அந்த செயல் நடக்கும்போது ஒரு செயலை செய்யும் பொழுது எந்த ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நிலையை சொல்வதற்கு அரபியில் ஹால். ஹால் என்றால் நிலைமை. ஹே அலிஃபுல்லாம் ஹால். ஹால்னா என்னது? அதுக்கு பேர் நிலைமைன்ற அர்த்தம். நேரடி அர்த்தம் என்னது? ஹால்னா நிலைமைன்ற அர்த்தம். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், எந்த ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செஞ்சாலும் அவன் ஒரு நிலையில் இருப்பான். ஆனால் அதை சொல்லித்தான் அவனு கிடையாது, நிலையில் இருப்பான். விரும்பினா என்ன செய்வோம்? அதை சொல்லுவோம், விரும்பாட்டி அதை விட்டுருவோம். ஜெய்து அடித்தேன்னா அடித்தேன், அதை நிறுத்திக்கிறோம். நான் உட்காந்துக்கிட்டு அடித்தேன், நின்றுக்கிட்டு அடித்தேங்கிறத பெரும்பாலும் சொல்ல மாட்டோம். தேவைப்படும்போது சொல்லுவோம். சரி, தேவைப்படும்போது சொல்ல போகிறீங்க. அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த நிலைன்னு வருதுல்ல, அந்த நிலையை குறிக்கிறதுக்கு உரிய ஒரு சொல் ஹால். ஹால் பேஹாலாக இருக்குன்னா சொல்கிறீங்கல்ல. ஹால்னா நிகழ்காலம்ன்ற அர்த்தத்துக்கு ஒரு ஹால் இருக்குது, அதே சொல்லு தான் இது. ஹால்னா முஸ்தக்பில் ஹாலுங்கிறோம்ல, அந்த ஹாலுங்கிற வார்த்தைக்கே 2 அர்த்தம் இருக்குது. இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று நிகழ்காலம்ங்கிற அர்த்தம், இன்னொன்று ஹால் நிலைமை, நிலை அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அந்த இப்போ சொல்கிற ஹாலுங்கிறது இந்த ஹால். அந்த வினைச்சொல்லில் படித்த ஹால் இல்லை, இது பெயர் சொல்லில் வரக்கூடிய ஹால். அப்போ இந்த ஹால் நிலைமை இருக்குல்ல, இந்த நிலைமையை சொல்வதற்கு, அந்த நிலைமையை சொல்வதற்கு பயன்படுத்துகிற அந்த சொல்லுக்கு நீங்கள் நசபு செய்யணும். எப்படி செய்யணும்? இப்போ லரப்து செய்தன் காய்மன், ஜெய்த அடித்தேன், காய்மன் நின்ற நிலையில் அடித்தேன். ஜெய்தன் அடிக்கிறேன், எந்த மாதிரி அடிக்கிறேன்னு கேட்டால் நின்ற நிலையில். நான் எனக்கு ஒரு நிலை இருக்கும்போது அடிக்கும்போது நின்ற நிலையில் அடித்தேன். நான் நின்றுக்கிட்டே தண்ணியை குடித்தேன். அப்போ ஷரிப்து காய்மன், நான் நின்ற நிலையில் தண்ணீரை குடித்தேன். ஷரிப்து நான் குடித்தேன், குடித்தேனோட முட்டிட்டு நிப்பாட்டிட்டு போயிடலாம். நான் என்ன மாதிரி குடித்தேன்னு சொல்ல நினைக்கிறேன். அப்போ ஷரிப்து நான் குடித்தேன், காய்மன் அந்த நிலையை சொல்ல நினைத்தால் அது எதை வச்சு தான் சொல்லணும்? நசபு பண்ணி தான் சொல்லணும். மஃபூல் மாதிரி, மஃபூலுக்கு எப்படி நசபு வருமோ அதே மாதிரி ஹாலுக்கு நசபு வரும். ஹால்னா என்ன அர்த்தம் விளங்கிக்கிறேன்னு? ஒரு செயலை செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கிற ஒரு நிலைமை, அந்த செய்யும்போது அவன் எந்த நிலையில் இருந்தான் அதை சொல்வதற்கு தான் என்னது ஹாலுங்கிறது. அந்த ஹாலை எப்படி சொல்லணும்னு கேட்டால் நசபு செஞ்சு சொல்லணும். அப்போ உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டீங்க. அக்கல் து ஜாலிசன், அக்கலை செய்துன் ஜாலிசன், செய்து சாப்பிட்டான் ஜாலிசன் உட்கார்ந்தவனாக. ஆகங்கிறவங்கள தான் அதை தமிழில் அர்த்தம் சொல்லுவோம். ஹாலுக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால் உட்கார்ந்த நிலையில்னு சொல்லலாம். உட்கார்ந்தவனாக 2 அர்த்தம், 2 ஒரே அர்த்தம் தான். தமிழில் சொல்கிறாங்க 2 வகை இருக்குது. உட்கார்ந்தவனாக அடித்தேன், உட்கார்ந்த நிலையில் அடித்தேன். உட்கார்ந்தவனாக சாப்பிட்டேன், உட்கார்ந்த நிலையில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது? ஹால். அப்போ இந்த ஹால்ங்கிறது என்னவாக இருக்கும்னு கேட்டால் அதில் பொது பெயராக தான் சொல்லணும். அதில் அல்லு சேர்க்கக்கூடாது.
அல்லு சேர்த்தா பொது பெயர் வந்து குறிப்பாயிரும்ல. அதாவது ரஜுலுண்டா மனுஷன், ரஜுலுன்னா அந்த மனுஷன் ஒரு ஆளை குறிச்சிடும். அப்போ ரஜுலுங்கிற வார்த்தை வந்து மனிதன், ரஜுலுன்னு சொன்னால் அந்த ஒரு மனுஷனை பற்றி ஏற்கனவே பேசியிருப்போம்ல, அந்த அல் போட்டு வரக்கூடாது. அல் போட்டால் அது நக்கிராங்கிறது பொது பெயருங்கிறது கடந்துடும், பொது பெயருங்கிறது மாறிடும். இப்போ ஹாலாக நீங்கள் பயன்படுத்துறதா இருந்தால் காயிமன் அல் காயிமன் சொல்லிடக்கூடாது. அதாவது லரப்து செய்தன் செய்தனை அடித்தேன், காயிமன் நின்ற நிலையில் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சில உதாரணங்கள் நீங்கள் பாருங்கள். இப்போ ஜா ஹமீதுன், ஹமீது என்பவன் வந்தான். ஜா ஹமீதுன், ஹமீது என்பவன் வந்தான். ராக்கிபன், எப்படி நம்மள்கிட்ட வர்றான், ஹமீது வர்றான், வந்தானோட நிப்பாட்டிக்கிடலாம். நம்ம சொல்ல நினைக்கிறோம், அவன் நடந்துலாம் வரல, ஒரு ஒட்டகத்தில் ஏறி வந்தான் அப்படி சொல்ல நினைக்கிறீங்க. ராக்கிபுன்னா வாகனத்தில் வருவது, குதிரை கழுதில் ஏறி வர்றது. அப்போ ஜா ஹமீதுன், ஹமீது வந்தான். ராக்கிபன், வாகனத்தில் ஏறியவனாக வந்தான், ஏறிய நிலையில் வந்தான், வாகனத்தில் பயணித்தவனாக வந்தான்ங்கிறோம்ல. இந்த இடத்துல ராக்கிபன் என்று படிக்கிறீங்க. ஏன் நசபு செஞ்சீங்கன்னு கேட்டால் அது காரணம், இது ஹாலு. ஹால்னா என்ன அர்த்தம்? அவன் வரும்போது எந்த நிலையில் இருந்தான்ங்கிறது சொல்லக்கூடியது. ஜா ஹமீதுன், ஹமீதுங்கிறவன் வந்தான். ராக்கிபன், வர்றதான் நமக்கு முக்கியம், வந்துட்டான். எதில் வந்தாங்கிற பெரும்பாலும் சொல்ல மாட்டோம். பஸ்ஸில் வந்தேன், காரில் வந்தேன், ரிக்ஷாவில் வந்தேன்னு சொல்லுவான்ல, அது மாதிரி வர்றதில் சொல்கிற அது ராக்கிபன், ஒரு சவாரி செஞ்சவனாக நான் செஞ்சேன், வந்தேன். அப்போ இந்த ஜா ஃபேலு ஹமீது ஃபாயிலு, ராக்கிபன்கிறது ஹமீதுக்கு ஹாலு. யாருக்கு ஹால் இது? யாரை பற்றி பேசுகிறோமோ அவனுக்குரிய ஹால், ராக்கிபாக வந்தான். அதே மாதிரி இஸ்தக்பல்து, இஸ்தக்பல்துங்கிறது இப்போ நல்ல வரணும். ஃபாயில் யாருக்கு வரும்னு கேட்டால், அதாவது யா அந்த செயலுக்கு உரியது யாரோ அவனுக்கு தான் ஹால் வரும். இப்போ பாருங்கள், 2 பேர் இதில் வரும், ஹால் ஒன்று தான் வரும். யாருடைய ஹால் நீங்களே விளங்கிக்கலாம். இஸ்தக்பல்து, இஸ்தக்பலன்னா முன்னோக்குவது. இஸ்தக்பல்னா என்னது? ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான், அவனை முன்னோக்கி போகிறது. கிபிலாவை முன்னோக்குறோம்ல, இஸ்திக்பாலுல் கிபிலா, கிபிலாவை முன்னோக்குதல். முகத்தை எந்த பக்கம் திருப்புறோமோ அதுக்கு பேர் முன்னோக்குறது. முகத்தை இந்த பின்பக்கம் திருப்பினா பின்னோக்குன்னு அர்த்தம். அப்போ முகத்தை வந்து எந்த பக்கம் திருப்புறோமோ அது முன்னோக்குதல். அப்போ சயீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான், நான் வந்துக்கிட்டு இருக்கிறான், அவனை போய் வரவேற்க போகிறேன், முன்னாடி நான் போகிறேன். இஸ்தக்பல்து சயீதன், சயீதை நான் முன்னோக்கினேன். சயீது பக்கம் நான் போனேன், சயீது பக்கம் நான் பார்த்தேன். போட்டுமா? ஃபாரிசன், ஃபாரிசன்னா என்னது? பரச உழந்துள்ள ஃபாரிசன்னா குதிரையில் ஏறி சவாரி செய்கிறது. குதிரையில் ஏறியவனாக, இந்த குதிரையில் ஏறியவனாக இருந்தது யார்? சயீதா நானா? 2 வந்திருக்குல்ல. இஸ்தக்பல்துனா நான் ஒன்று இருக்குது, சயீதுன்ற ஒருத்தனை நான் எதிர்கொள்கிறேன்னா நான் ஒருத்தர் இருக்கேன், அவன் ஒருத்தர் இருக்கிறான். இப்போ ஃபாரிசன் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஃபாரிஸை சயீது கொடுக்கக்கூடாது. ஏன்னாட்டா இதில் செயல் நான் தானே செய்கிறேன். முன்னோக்குதல்ங்கிற யாருடைய செயல்? அந்த வினை சொல்ல பார்க்கணும். இஸ்தக்பல்துனா நான் தான் முன்னோக்குறேன், ஃபாரிஸு எனக்கு தான், நான் ஃபாரிஸாக. இஸ்தக்பல்து சயீதன், சயீதை நான் முன்னோக்கினேன். ஃபாரிசன், அவன் அந்த குதிரையில் ஏறியவனாக, குதிரை சவாரி செய்தவனாக அவனை நான் எதிர்கொண்டேன் அப்படிங்கிறோம். அப்போ இந்த சயீதன்கிறது மஃபூலு, ஃபாரிசன்கிறது ஹாலு. ஹாலுக்குரிய ஆள் யார்? நான். சயீது கிடையாது. சயீது வந்து செஞ்சவன் கிடையாது. இந்த இஸ்தக்பலங்கிற ஃபேலில் யாரை பற்றி சொல்லுது? அவன் தானே. இஸ்தக்பல உள்ள ஆள் யார்? நான் தானே. இஸ்தக்பல் தூங்கிறது தன்னைத்தானே குறிக்குது. அப்போ இஸ்தக்பல் என்பதில் உள்ள ஒரு ஆள் வந்து நான்கிறது தான். அப்போ நான்கிறது தான் அந்த ஃபாரிஸை குறிக்கிறது. ஃபாரிஸு சயீது குதிரையில் வரல, நான் தான் குதிரையில் போனேன். அப்போ இஸ்தக்பல்து சயீதன், சயீதை நான் முன்னோக்கினேன். ஃபாரிசன், குதிரையில் ஏறியவனாக முன்னோக்கினேன். இப்படிங்கிற சொல்லும் பொழுது இது அந்த நிலைமையை சொல்கிறதுனால ஃபாரிசன் என்ன செய்கிறோம்? நம்ம நசபு செஞ்சிட்டோம். அதே மாதிரி வந்து சில நேரத்தில் வந்து 2 பேருக்குமே சொல்ல வேண்டி இருக்கும். அப்போ தஸ்னியாவை சொல்லி விட்ருங்க. லக்கீத்து, லக்கியன்னா என்ன அர்த்தம்? லக்கிய வந்து சந்தித்தான். லக்கியா லக்கு, லக்கியத்தை லக்கின்னு லக்கீத்து. அப்போ லக்கீத்துன்னா நான் சந்தித்தேன். ஹமீதன், ஹமீத் என்பவனை சந்திக்கிறேன். எப்படி சந்திக்கிறேன்? ராக்கி பைனி, இருவரும் ராக்கிபா இருக்கும் நிலையில். அது அவனும் ஒரு குதிரையில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறான்,
நானும் ஒரு குதிரையில் ஏறி போயிட்டுருக்குறேன், 2 பேரும் குதிரையிலேயே சந்திச்சுக்கிட்டோம். அப்போ ராக்கிபாக இருக்கும் நிலையில்ங்கிறது இது ஒரு ராக்கிபண்டு ஒத்தையாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு மட்டும் உள்ளதாக போயிடும், ஹமீதுக்கு உள்ளது ஆகாது. ராக்கி பைனின்னு போட்டோம்னு சொன்னால் இருவரும் ராக்கிபாக இருக்கும் நிலையில்னா நானும் ராக்கிபாக தான் இருக்கிறேன், ஒரு வாகனத்தில் உட்காந்துருக்கிறேன், அவனும் ஒரு வாகனத்தில் எதிரும் புதிரமாக வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்குது. நான் ஒரு பக்கம் குதிரையில் ஏறி போகிறேன், அவன் ஒரு பக்கம் குதிரையில் வர்றான். அப்போ என்ன சொல்லுவோம், ரகீத்து ஹமீதன், ஹமீதை பார்த்தேன், ராக்கி பைனி 2 பேருமே வாகனத்தில் இருந்தோம், இருவரும் வாகனத்தில் இருக்கும் நிலையில். ராக்கிப்னா வாகனத்தில் ஏறியவன் அர்த்தம், ராக்கி பைனினா வாகனத்தில் இருவரும் ஏறியவர்கள் அர்த்தம். அப்போ ஹாலுங்கிறதுனால ஏறிய நிலையில், இருவரும் வாகனத்தில் ஏறி இருந்த நிலையில் நான் ஹமீதை சந்தித்தேன். ஹமீதை சந்திக்கும் போது ஹமீது வாகனத்தில் வந்தான், நான் என்ன செஞ்சேன், வாகனத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஹால். சரியா? இந்த ஹாலுங்கிறது சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹாலை மட்டுமே சொல்லுவாங்க. ஒரு ஹால்னு வர்றாத என்ன செய்யணும், அது அந்த சொல்லலாம் சொல்லி அவனை நான் பார்த்தேன், ராக்கிபாக பார்த்தேன், இப்படி தான் சொன்னோம்னு ஏதாவது சொல்லணும்ல. ஒரு செயலையும் சொல்லாமல் ஹாலை மட்டும் சொல்கிறோம்னு சொன்னால் அதுக்கு மீனிங் இருக்குமானா இருக்காது. ஆனால் சில நேரத்தில் என்ன செய்யும்னு கேட்டால் ஹாலை மட்டுமே சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், இப்போ யாராவது வர்றாங்க, நம்மளை பார்க்குறதுக்கு வர்றாங்க, வரும்போது என்ன செய்கிறோம்னா நம்ம சொல்கிறோம் அஹ்லன். அஹ்லன் சஹ்லன்லாம் வார்த்தை இருக்கும்ல, வரவேற்பதற்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு அரபியில் அஹ்லன்பாங்க அல்லது சஹ்லன்பாங்க, அல்ல ரெண்டையும் சேர்த்து சொல்லுவாங்க, அஹ்லம் சஹ்லா. அப்போ அஹ்லன் சஹ்லன், அஹ்லன்கிறது ஒரு வார்த்தை நசபு செஞ்சு இருக்குது, சஹ்லன் என்பது ஒரு வார்த்தை. இந்த அகலன் சகலன்னு சொல்கிறாங்களே, என்னப்போ அகலன் மீதி உள்ள சொல்லலாம் எங்கே, அதெல்லாம் நீக்கியாச்சு. ஏன் நீக்கியாச்சு, விளங்குறதுனால நீக்கியாச்சு. என்ன விளங்குறோம், ஒருத்தர் வர்றாரு, அகலுன்னா தகுதியானவர்னு அர்த்தம். அகலுன்னா என்னது, தகுதியானவனாக. அப்போ தகுதியானவனாக என்ன அர்த்தம், நீங்கள் தகுதியானவராகத்தான் வந்திருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை நான் தகுதியோடு வரவேற்கிறேன், உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்குது. பிச்சை கேட்குறீங்க, வரல, தகுதியோடு வந்திருக்கிறீங்க. அப்போ ஒருத்தரை வரவேற்கும் பொழுது அகலன், நீங்கள் வருவதற்கு தகுதி இருக்கிறது, அதாவது உங்கள் வருகையை நான் ஏற்றுக்கிறேன், அங்கீகரிக்கிறேன், அதை மதிக்கிறேன் என்று சொல்வதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா அகலன் மட்டும் சொல்லுவாங்க. அகலன் தகுதி உள்ளவராக நீங்கள் வருகிறீர்கள், அல்லது தகுதி உள்ளவராக உள்ள நிலையில் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஹால் மட்டும் இருக்குது, மிச்சத்தை காணாம், இப்படி சொல்கிற வழக்கம் இருக்குது. சகல்னா என்ன அர்த்தம், சகல்னா லேசு, சகல்னா என்னது லேசு. அப்போ நீங்கள் வருவது ரொம்ப லேசு, சுமை கிடையாது, சுமை இல்லாத நிலையில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் வீட்டில் 10 நாள் தங்கினால எங்களுக்கு அதனால் ஒரு பஞ்சாயத்து கிடையாது, சுமையாக கருத மாட்டோம், லேசாக தான் கருதுவோம். அந்த சொல்வதற்கு என்ன செய்வோம், சகலன்பாங்க. அப்போ அகலன் சகலன் ரெண்டையும் சேர்த்து சொன்னால் தகுதியுடையவராகவும் எங்களுக்கு எந்த சிரமமும் தராதவராகவும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்கள் வருகையில் எங்களுக்கு சிரமம் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த வாசகத்தையெல்லாம் மறைச்சிப்புட்டு தகுதி உள்ளவராக சகலன்னா லேசானவராக, லேசான நிலையில் அர்த்தம், லேசான ஒரு நிலையில், சிரமமற்ற நிலையில் அர்த்தம். அப்போ சிரமம் தராத நிலையில் வந்திருக்கிறீர்கள் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி சொல்கிற வார்த்தை. அதே மாதிரி ஒரு மரஹபான்னு சொல்லுவோம், ஒரு ஆள் வரும்போது மரஹபன், மரஹபன் அர்த்தம் ஒரு ரஹிபு, அதாவது வரவேற்கிறேன், மரஹபன் நல்லா உங்களை வரவேற்கிறேன்னு சொல்வதற்காக வேண்டி அந்த மரஹபான்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அகலன் சகலன் அதே மாதிரி இதெல்லாம் இதை மட்டும்தான் சொல்லுவாங்க அரபியில். வரவேற்க வரும் பொழுது வருக, நல்வரகு, நல்வரவுன்னு போட்டிருப்பாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா. நல்வரவுண்டா என்னது, அது வாக்கியமே கிடையாது, போர்டெலாம் எழுதி வச்சுருப்பாங்க. நல்வரவுன்னு அர்த்தம் உங்களுடைய வரவு நல்ல வரவாக ஆகட்டுமாக அப்படிங்கிற ஒரு வாக்கியத்துக்கு பதிலாக நல்வரவுன்னு மட்டும் சொல்லுவாங்க. அப்போ நல்வரவுண்டு அந்த சொல்கிற மாதிரி உள்ள வார்த்தை தான் எது, அகலன்கிறதும் சகலன்கிறதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆளை வெளியூருக்கு போயிட்டு வர சொல்லி அனுப்புகிறோம், சாலிமன், சாலிமாக போயிட்டு வாங்க, சாலிமான நிலை. சாலிம் என்றால் எந்த ஒரு இதில் பாதுகாப்பான நிலைன்னு அர்த்தம், எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆபத்துகள் இல்லாமல் சாலிமான நிலையில் நீங்கள் போயிட்டு வாங்க. சாலிமன் திரும்பி வரும்போது கானிமன், சாலிமன் கானிமன் சொல்லி அனுப்புவாங்க. இதை மட்டும் தான் சொல்லுவாங்க அரபிகள். சாலிமன் கானிமன், நல்லபடியாக எந்த குறை இல்லாமல் போயிட்டு, கானிம்னா நல்ல லாபம் அடைந்தவர்னு அர்த்தம். கானிமன் லாபம் அடைஞ்சவா திரும்பி வாங்க, போகும்போது சாலிமா போங்க,
வரும்போது கானிமா வாங்க. இவ்வளோ பெரிய வாசகத்தை ஒழிச்சுவிட்டு என்ன செய்கிறது? சாலிமன் கானிமன், அது சாலிமான நிலையில், சாலிமானவராக, காலிமானவராக வாருங்கள்னு அர்த்தம். போங்க, இது சாலிமா போங்க, கானிமா வாங்க, இதுவும் ஹால் தான். அப்போ அந்த ஹால்ங்கிறதுக்கு வந்து ஃபேலு பாயில் மஃபூல் போட்டு ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டும் சொல்லுவாங்க, இதை மட்டும் கூட சொல்லுவாங்க. அதையும் நம்ம என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி இந்த ஹாலுங்கிறது இன்னொரு வகையான ஹால் இருக்கிறது. அதை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம்.